பல உற்சாகமான நேரங்களில் கூட விஜய் அமைதியா இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். விஜய்க்கு அமைதி தெரியாதா? விஜய்க்கு சமிக்கை கொண்டாம வர முடியாதா? விஜய், அதிமுக, பாஜக 3 பேரும் ஒரே அணியில் இணைய வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்தது. அதே மாதிரி பாஜகவுக்கு தீவிரமாக இருந்தது. விஜய் ரொம்ப உறுதியா இருக்காரு இல்லையா இந்த அரசியல் வந்து தனித்து களம் காணணும் அப்படின்றதுல? இல்ல, ஒருவேளை அப்படி நடந்திருந்தால், பச்சை கொடி அசைது பாருங்க, கொடி அசைது பாருங்க, எனக்கு வந்து சிக்னல் கிடைச்சிட்டுன்னு சொல்லும் போது இவர் இணைந்திருந்தால், உங்களுக்கு எதிராக இத்தனை அடிகளை கொடுக்கிற பாஜகவை குறித்து ஒரு வார்த்தை பேச முடியலன்னு சொன்னா நீங்க என்ன அரசியல் சக்தி? விஜய் வந்து அரசியலுக்கோ அரசியல் செய்வதற்கோ ஒரு முழு தகுதியற்ற நபராக இருக்கிறார். இதுக்கெல்லாம் அதுல வந்து மர்மமானது மர்மம் தான். அது எப்படி உனக்கிட்ட வந்தா மட்டும் மர்மமாகுது? மனைவி விட்டு மனைவி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிற காலகட்டத்தில் கூட நான் திரிஷாவோடு தான் வெளியில் வருவேன், அது ஜோடி போட்டு இருவரும் ஒரே மாதிரியான ஆடையை ஒரே இடத்தில் ஆர்டர் செய்து போட்டு அப்படி தனிப்பட்ட விஷயம் பார்க்கப்படுது இல்லையா? அது வந்து தனிப்பட்ட விஷயம் அல்ல. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல பத்திரிகையாளர் சுமன் கவி இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாகவே வந்து தாவேகா என்டிஏ கூட்டணிக்கு போகுது அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. இன்னைக்கு திட்டவட்டமா அந்த கட்சியில இருந்து யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ராமதாஸோட போறாங்க, இவங்க வர்றாங்க, சசிகலா வர்றாங்கன்ற பேச்சுவார்த்தை தொடர்ந்ததுனால யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்றத இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. ஏன் இந்த தெளிவை இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க? அதாவது விஜயை பொறுத்தவரையிலும் விஜய்க்கு ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருக்கிறது. நாம வந்து ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி விடலாம் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. திமுகவுக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்குவது அதுதான் விஜயினுடைய நோக்கம். விஜயினுடைய தனிப்பட்ட நோக்கமும் அதுதான். விஜய் அந்த வேலை செய்ய வேண்டும் சொல்லி பாஜக ஆரம்பத்திலிருந்து எதிர்பார்த்தது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் வெற்றி வாய்ப்பு 2 பேருக்குமே கிடைக்காது. அப்படிங்கும்போது அதாவது விஜய், அதிமுக, பாஜக 3 பேரும் ஒரே அணியில் இணைய வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்தது. அதே மாதிரி பாஜகவுக்கு தீவிரமாக இருந்தது. தமிழிசை ஆகட்டும் அல்லது நயினார் நாகேந்திரன் ஆகட்டும் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு இலவகாத்து கிள்ளை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, கடைசி வரலும் இந்த பழம் பழுத்து விடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்பினார்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமியும் நம்பினார். அவர் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் அது கூடுதலா போய் பிள்ளையார் சொல்லியே போட்டாச்சு, இந்த இருந்த தொடக்கம் தான் அப்படின்னு நினைச்சார். ஆனா இன்றைய சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பவில்லை. அதாவது நீங்க சொன்ன அந்த 4 நாள் இது இருக்கு இல்லையா, அதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. ஏன் அப்படின்னா, கூட்டணிக்கு வந்தால் பலம் தானே, பிளஸ் அப்படிங்கிறது பலம். அப்படி இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு தொடர்ந்து முயற்சி பண்ணி இந்த விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரை காமிச்சுதான் திமுக கிட்ட ஒரு கூடுதலாக ஒரு 3 சீட்டை வாங்கக்கூடிய நிலைமை வந்து இருந்தது காங்கிரஸ்க்கு. அப்போ வந்து ஒரு பலமானதானே பார்க்கப்படுறாரு விஜய். இன்னைக்கும் வந்து ஒரு 4 முறை போட்டியில ஒரு முக்கியமான நபராக தானே இருக்கிறார். அதாவது விஜயை பொறுத்தவரையிலும் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்வது என்பது, விஜய் ஒரு தனித்த சக்தியாக உருப்பெற்று அவர் வந்து ஒரு ஆட்சியை அமைக்கவோ அல்லது ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துக்கோ அவர் வருவாரா அப்படின்னா அவர் கிடையாது. பேரத்தை நிகழ்த்துவதற்கு ஒன்றை காட்டுவதுங்கிறது, அந்த கடை திறந்துருக்காங்க நான் அங்கே போயிடுவேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இங்கேயே டிஸ்கவுண்ட் வாங்குறது இருக்கு இல்லையா, அது வந்து அதாவது பேரத்தை ஏற்றிக்கொள்வதுங்கிறத தவிர்த்து அந்த கடை அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த கட்சி என்ன லாபத்தை பெற்று விட்டது? எங்களால தான் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, காங்கிரஸ் பெற்ற இவ்வளவு தொகுதிகளுக்கும் இவ்வளவு இழுவரிகளுக்கும் காரணம் நாங்கள். இதில் என்ன பெருமை இருக்குது? உங்களால் உங்களுக்கு என்ன லாபம்? ஒரு ஆட்டத்தில் பந்தை அடித்து விளையாடுவார்கள். கால்பண்டா வந்தாட்டம்னா பந்து தான் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்கும். கடைசியில பந்துக்கு யாரும் வந்து விருது கொடுப்பது கிடையாது. எந்த அணி ஜெயிக்குதோ அந்த அணிக்கு விருது கிடைக்கும், இன்னொரு அணி அது ரன்னர் ஆகும், 2வது அணியா வரும். அப்போ அதிமுகங்கிறது இங்க பிரதான கூட்டணியாகவும் கட்சியாகவும் இருக்கிறது. இங்கே திமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு கூட்டணியை அமைத்து வைத்திருக்கிறது. அதுல ஒரு தெளிச்சல் இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது. மக்களை பொறுத்தவரையிலும்
இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாலே வெற்றி பெறும் அப்படிங்கிற அந்த உளவியல் இங்கே வேலை செய்யும். உளவியல் மட்டும் நான் திமுக ஆதரவு நிலைங்கிறத தாண்டி மக்களினுடைய உளவியல் எப்படி வேலை செய்யும் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க விஜயும் தனித்து நிற்கிறார், இங்கே தனித்தனியாக இவர்கள் நிற்கிறார்கள், யார் ராமதாஸ் மற்றவர்கள்லாம் வெளியில நிற்கிறாங்க. பாஜக நினைத்தது மாதிரி இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா அந்த போராட்டமே கூட மக்களுக்கு ஒரு போர் அடிக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பாஜக இவர்களை இணைப்பதற்கான வேலையை செய்துகிட்டே இருக்கு இல்லையா, இதை மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முதல்வர் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை மேடையில் வச்சு பேசுறாரு, நீங்க கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க இருப்பீங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாரு. அது அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் முதல்வர் என்ன சொல்றதுன்னா, ஒரு எளிமையான மிக நேர்த்தியான, எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில பாதை அமைத்து செல்கிற ஒரு கிளாரிட்டியோட வேலை செய்கிறார். அது நீங்க மற்ற அதாவது வைத்தியலிங்கத்தை இணைத்ததாக இருக்கட்டும் அல்லது கூட்டணி கட்சிகளை காங்கிரஸை கைவரப்பட்டதாக இருக்கட்டும், நீங்க காங்கிரஸோடு அவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் காங்கிரஸை வெற்றி பெற முடிச்சுட்டு அப்படி கையை காட்டிட்டு போனது வெறும் வைரல் இல்லை, அது வெற்றிக்கான ஒரு சமிக்கை. இப்ப இதையெல்லாம் விஜய் தரப்பில் எப்படி நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் வரும் வராது, காங்கிரஸ் பேசணும் பேசல, அல்லது அதிமுக கிட்ட பேசணும் பேசல, பாஜக எங்களிடம் பேசினுச்சு பேசல. இப்ப கீழே இருந்து பார்க்கிற மக்களை விட்டுருங்க, விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது அதிமுக தொண்டன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் விஜயை என்னவா கருதணும்? விஜய் ஒரு ஆதரவு சக்தியா எதிர்நிலை சக்தியா? விஜய்க்கு வருகிற வாக்குகள் நமக்கு வருமா அல்லது எதிராக இருக்குமா? இதையெல்லாம் அவன் எப்படி இன்டிமேட் பண்ணிடுறது? இப்ப இந்த ஊசலாட்டம் நிச்சயமாக ஒரு இணைப்பை, என்ன சொல்றதுன்னா, ஒரு நெருக்கமான இணைப்பை கொடுக்காது. இன்னும் கூடுதலாக 23ஆம் தேதி உங்களுக்கு நீங்க சொல்றதுக்கு அப்பாற்பட்டு விஜயோடைய ரசிகர்கள் எல்லாமே விஜய் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோன்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியதான அந்த கட்சியில பெரும்பாலான. விஜயை பொறுத்தவரையிலும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அது ஒரு திறந்து வைக்கப்பட்ட சோடாவுக்கு ஒரு ஃபிஸ் இருக்குது. அதை நீங்க குடிச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க ஒரு குளிர்பானத்தை எடுத்து ஓப்பன் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அதை உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும் போது எடுத்து குடிச்சிங்கன்னா அந்த உற்சாகமான உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் திறந்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நேரமாக அதனுடைய தன்மை குறையும். நேரம்ங்கிறது மிக விரைவாக குறையும். சினிமா நடிகர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரபல்யம்ங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு மறைந்திருக்கிறார்கள், எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறதா இருக்குது, எவ்வளவு பகிரங்கமாக இருக்க. அரசியல்வாதியை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு எவ்வளவு பரிச்சயமாக பகிரங்கமாக இருக்கிறாருங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்க அந்நியப்பட்டு இருப்பதனால் கிடைத்த அந்த பிரபல்யத்தை நெருக்கமாவதால் இழந்து போவீங்க. அப்போ அதுதான் நான் சொல்றேன், திறந்து வைக்கப்பட்ட சோடா அது இறங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்றேன், இந்த தேர்தல் ஆரம்பத்தில், அதாவது ஏப்ரல் ஆரம்பத்தில் நடந்திருந்தால், முதல் பேசல் நடந்திருந்தால் விஜய்க்கு லாபம். இன்னும் நாட்கள் தள்ளி போக போக விஜய் ஒரு நாள் கூட விஜயை பொறுத்தவரையும் அவருடைய பிம்பம் இறங்கி கொண்டிருக்கிறது என்னுடைய கருத்து. அப்போ விஜயை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள், அதாவது டைஹார்ட் ஃபேன்ஸ் ஒன்று இருப்பாங்க, அவர்கள் ஒரு மிக மினிமம் சொற்பமான எண்ணிக்கை. ஆரம்ப கட்டத்தில் விஜய் வந்தபோது இந்த 41 மரணங்கள், கரூர் மரணங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொல்றாரு, நான் ஒரு பையன் அஜித் ரசிகர், ஒரு பையன் விஜய் ரசிகர், ஆனா எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு எங்க குடும்பத்துல நாங்க எல்லோரும் விஜய்க்கு வாக்களிப்போம்னு சொன்னாங்க. அந்த பெரியவரை கூப்பிட்டு இன்னைக்கு கேளுங்க, உங்க குடும்பத்துல எல்லாரும் விஜய்க்கு வாக்களிப்பீங்களா? 41 மரணத்தை விஜய் சரியாக கையாண்டு விட்டாருன்னு நீங்க நம்புறீங்களா? அப்போ விஜய்க்கு இருக்கிற அந்த மரியாதை என்பது நடுநிலையாளர்கள் மத்தியில் என்னவாக வேலை செய்கிறது? யார் எங்க குத்த சொன்னாலும் நான் குத்துவேன். அவர் யாரோடு சுற்றி வந்தாலும், மனைவியை விட்டு மனைவி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிற காலகட்டத்தில் கூட நான் திரிஷாவோடு தான் வெளியில் வருவேன், அது ஜோடி போட்டு இருவரும் ஒரே மாதிரியான ஆடையை ஒரே இடத்தில் ஆர்டர் செய்து போட்டு வருகிறோம். அப்படி தனிப்பட்ட விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? அது தனிப்பட்ட விஷயம் அல்ல. அது ஒரு நடிகை, அது என்ன சொல்றதுன்னா, அவர் ஒரு நடிகராக இருந்து வெளியில் வந்திருந்தார். ஏன் அப்படி நடிகரையே கூட தனிப்பட்ட விஷயம் விடுறது இல்லை. ஜெயம் ரவி எத்தனை பேர் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் விட்டுட்டீங்களா? எத்தனை விமர்சனங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க உள்ள போங்க, ஜெயம் ரவி பற்றியான விமர்சனம் இல்லையா? யாருமே ஒரு பொது ஒழுக்கத்தை பற்றி ஜெயம் ரவிக்கு பாடம் எடுக்கலையா? ஜெயம் ரவிக்கு என்ன பிரச்சனை, அவர் வாழ்க்கையில என்ன சந்திக்கிறாரு, அவர் எந்த வாழ்க்கையை திருப்திகரமா வாழ்றாரு, அது நமக்கு தெரியாது. நான் மறுபடியும் சொல்றேன், தனிப்பட்ட விஷயம்தான். ஆனால் விஜய் செய்தது என்ன? விஜய் பகிரங்கமாக தன் மனைவி அங்கோடி
ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணி, அதாவது ஒரு கேஸை குடும்ப நல கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்துருக்கிற நேரத்தில் நீங்க இங்கோடு இந்த பக்கம் வந்து அந்த தோழியை அழைச்சிட்டு வந்து, எனக்கு நீண்ட கால தோழி, அதுக்கு பொழிப்புரையெல்லாம் கீழே எழுதுறாங்க, அவர் நெருங்கிய நண்பர். உண்மையிலேயே த்ரிஷா ஒரு நல்ல நண்பராக தோழியாக இருந்திருந்தால் நீங்க விஜய் திரைப்படங்கள்ல பார்த்துருப்பீங்க. எத்தனோ நீங்க கடந்த எழில் மாதிரியான டைரக்டர் எடுத்த படங்கள்ல இந்த தோழிகள் வருவாங்க, அல்லது சேரன் படத்துலலாம் ஸ்னேகா மாதிரியான தோழிகள் வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்லது தானே சொல்லுவாங்க. ஒரு 27 வருடம் கணவன் மனைவியாக ஒன்றாக இருந்த ஒரு குடும்பத்துக்கு பாதகம் நினைக்கக்கூடிய ஒரு தோழி இருப்பாங்களா? அப்படிப்பட்டவர்கள் ஒருத்தர் இருந்தால் அவர் தோழின்னு எப்படி கன்சிடர் பண்றது? அப்போ விஜய் மனைவியினுடைய ஈகோவை, அவர்களுடைய உளவியலை சிதிலமடைய செய்கிறார். அதுல ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு விஜய் திட்டமிட்டு செய்கிறார். அதற்கு த்ரிஷா துணை போகிறார்னா அவர் எப்படி தோழியாக இருக்க முடியும்? இதெல்லாம் நான் வந்து ஆஸ் ஏ ஒரு லிசனர் அல்லது ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடிய மனிதனாக பொது ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறாங்க. உடனே கேட்பாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கா, இந்த குடும்பத்தில் இருக்கா. அவர்கள் யாரும் நேரில் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டவில்லை. அவர்கள் யாரும் வந்து கோர்ட்டுக்கு வந்து நிக்கல. ஒன்று. இன்னொன்று, கடந்த கால மனிதர்கள் மக்களும் வந்து வாட்ச் பண்றாங்க. அப்படியே அரசியலுக்குள்ள வந்து, ஆமா, நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க எம்ஜிஆர் இருந்து யாரை வேண்டுமானாலும் தனிப்பட்ட ஒழுக்கத்தை பற்றி கேட்பதற்கு நம்மளால் முடியாது. ஆனால் கடந்த கால அரசியல் நிலை என்பது வேறு. இன்னைக்கு நான் தப்பா இருந்தாலும் சரி, என்னை ஆள்கிறவர் ஒழுக்கமா இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்குது, சரிங்களா? ஆனால் கடந்த காலம் அப்படி கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க நமக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி வெளியில நடந்துக்கிறாருன்னா அது ஒரு நடிகருக்கு வேண்டுமானால் பொருந்தலாமே தவிர ஒரு அரசியல்வாதிக்கு பொருந்தாது. நான் எதுக்கு சொல்றேன், இருந்தாலும் ஒழுக்கம் அப்படின்றது வந்து ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது. அது ஆமா. அப்ப அதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எல்லாம், இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு குடும்பஸ்தனாக, என் பையன் வந்து ரஜினி விஜய் ரசிகனா இருக்கிறான், நான் ஓட்டு போடவா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது இல்லை வேண்டாம்னு சொல்லும். அப்போ ஒப்பீட்டு அளவில் எண்ணிக்கை என்பது குறைந்து விட்டது. அப்ப அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போதோ கூடுதலாக இருக்கும் போது ஒரு பேர வலிமை கூடுதலா இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு இணைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் பாஜகவை கழட்டி விட்டு விடலாம். அது ஒரு நல்ல கூட்டணியா அமைஞ்சிடும். நீங்க யோசிச்சு பாருங்க. அதிமுக அப்படி ஆரம்ப கட்ட காலத்துல அந்த மாதிரியான ஒரு சிந்தனைனால இப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப பிஜேபி தான் எல்லாத்தையும் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக காரர்களே கூட்டணிக்குள் வந்ததற்கு பிறகும் கூட, என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்ததற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அது நிர்பந்திக்கப்பட்டு அமித்ஷாவின் விருப்பப்படி இது நடந்து விட்டது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி லேசுப்பட்டவர்கள் இல்லை, எங்கள் தலைவர் சாதாரணமானவர்கள் இல்லைன்னு எனக்கு தெரிய அதிமுக காரர்கள் சொன்னது, விஜயும் அதிமுகவும் கூட்டணிக்கு வரும், பாஜக வெளியில போயிரும் சொன்னாங்க. அப்படிலாம் விரும்புறாங்க. அது சொன்னது வந்து நியாயமா சரியா, அது அப்படி இருந்துச்சா அப்படின்னு தெரியாது. ஆனால் அவர்கள் விரும்பினார்கள். அதுவும் நடக்கல இல்லையா? அப்போ அப்படி விஜய் ரொம்ப உறுதியா இருக்காரு இல்லையா, இந்த அரசியல் வந்து தனித்து களம் காணணும் அப்படின்றதுல. இல்ல, ஒருவேளை அப்படி நடந்திருந்தால், அங்க பச்சை கொடி அசைது பாருங்க, கொடி அசைது பாருங்க, எனக்கு வந்து சிக்னல் கிடைச்சிட்டுன்னு சொல்லும் போது இவர் இணைந்திருந்தால், அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி பாஜகவை கழட்டி விட்டிருந்தால், விஜய்க்கு தேவையான எண்ணிக்கையில் துணை முதல்வரையோ அல்லது இவர் சொல்ற மாதிரி 50-50 ஆட்சி 2.5 வருடம் கொடுத்து கூட ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்க முடியும். ஆனா இன்னைக்கு பாஜக ஒரு விருப்பத்தின் பார்ப்பட்டு முயற்சிக்கும் போது, பாஜக ஏற்கனவே 55 தொகுதிகளை தன் பக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, 50 தொகுதிகள். விஜய் சும்மாவே அவ்வளவு அதீத நம்பிக்கையும் கற்பனையும் உள்ள ஒருவர் 100 தொகுதிக்கு மேல் கேட்பார். குறைந்தது 125 தொகுதிகள் கேட்பாங்க. பேரம் எல்லாம் முடிஞ்சுன்னா 75 தொகுதிக்கு கீழே வரமாட்டாங்க. எப்படி நீங்க விஜயை வந்து, ஒருவேளை நான் சொல்றது துணை முதல்வர்னு சொன்னாலுமே 75-80 தொகுதிகளுக்கு குறைந்து விஜய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வந்தால் அதை கீழே இருந்து பாருங்க, இதுக்குத்தான் நீ வந்து இவ்வளவு பேசினியா அப்படின்னு ஒரு சாதாரண மக்கள் உளவியல் கேட்குமா இல்லையா? நான் வர்றேன், நான் பாசிச திமுகவை தீய சக்தியை ஒழிக்க வர்றேன், என்னென்னலாம பேசினிய. அப்ப இப்படி ஒரு ஒட்டு திண்ணையாக ஒழுங்கி நிற்கிறதுக்காகத்தான், 70 சீட்டுக்கும் குறைவாக நீ நிற்பதற்காகத்தான் இவ்வளவு பேசினியான்னு சொல்லி கீழே இருந்து ஒரு சாதாரண மனிதன் கேட்பானா? கேட்க மாட்டாங்க. நீங்க அரித்மெட்டிக்கா மட்டும் பார்க்காதீங்க. மக்கள் ஓட்டு போடுகிறவர்கள் கடைசி நிமிஷ உழவியல் இருக்குது. அரித்மெட்டிக்கா இருக்கிறது சில சாதிய ஓட்டுகள் இருக்கும், டைஹார்ட் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனால் மற்றவர்கள் நடுநிலையாளர்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட விஜய் ரசிகர்கள் அவரை நம்பி போடுவதற்கு தயாராக இருந்த 5 உறுப்பினர்கள், அம்மா, அண்ணன், தங்கச்சி, அப்படி அப்பா, இவர்கள் எல்லாம் யாருக்கு போடுவார்கள்? அப்ப அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா
விஜய்க்கு இருக்கிற அந்த மவுசும் குறைந்து வருகிறது. அதனால எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை இனிமேல் சேருவது லாபம் இல்லைன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அப்ப இந்த கூட்டணியை அமைக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு தடங்களா இருந்திருக்காரு. இன்னைக்கு வரை குறிப்பிட்ட நம்ம சொல்ல வந்தா அமித்ஷா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும், தாவேகாவை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு பாஜக முயற்சி எடுப்பதா தொடர்ந்து வந்தது. ஆனா நேற்றைய தினம் பார்த்தா பவன் கல்யாண் அவர்களும் வந்து நான் பேசல அப்படின்னு பார்த்திருக்காங்க. எடப்பாடி அவர்களும் தெளிவுபடுத்தினாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4-5 நாட்களாக இந்த விஷயங்களை பேச விட்டு இப்ப எல்லாருமே இந்த இது இப்படி நடக்கலன்னு சொல்றதுக்கு இல்ல, பாஜகவை பொறுத்தவரையிலும் பேசலன்னு சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுடைய அடிப்படையான உணர்வுகள் இருக்கு இல்லையா, ஒரு இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியோ ஒரு வெட்கமோ, நாம இப்படிலாம் வந்து காத்து கிடக்கிறோமே அப்படிங்கிற எந்த உணர்ச்சியும் இல்லாம தான் அவங்க அந்த இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு. ஒரு அரசியல்வாதிகிட்ட இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட விஜய் இவ்வளவு காக்க வைக்கிறாரு, நான் வந்து தேசிய அளவில் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், நான் விஜய் இவ்வளவு நெருக்கடி கொடுத்து உள்ள கொண்டு வரணுமான்னு சொல்லி அதற்குள்ள காத்திருக்கிறீங்களே அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவன் பாஜகவை பொறுத்தவரையும் எந்த உணர்ச்சியும் கூச்சமற்று ஒரு புதிய சக்திக்காக குறைந்தபட்சம் ஒரு 500 வாக்கு கிடைத்தாலும் சிபிஐ விசாரணை கூட நேற்றைய தினம் கூட சிபிஐ விசாரணைக்கு போட்டிருக்காங்க. ஆனா நேற்று அவர் வரும்போது ஒரு உற்சாகமாக இருந்ததையும் வந்து நம்மளால பார்க்க முடிந்தது. 3 முறை இந்த அழுத்தங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு விஜய் வந்து தனித்து ஒரு உறுதியான ஒரு முடிவுல இருக்காருன்னு தானே நம்ம எடுத்துக்கலாம். நான் அந்த உற்சாகமான வருகையை வந்து உண்மையிலேயே வேதனையோடு பாக்குறேன். நீங்க என்ன நீங்க உள்ள போயிட்டு மூஞ்ச தொடச்சிட்டு வந்தாலும் அது வருத்தம் தான், உற்சாகமா வந்தாலும் வருத்தம் தான். அதோட பொருள் என்னன்னா அது ஒரு சீரியஸ் ஒரு ஒரு விஷயம். ஒரு விசாரணை என்பது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கான ஒரு விசாரணை. அந்த விசாரணையில நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சா, அந்த நல்லதுங்கிறது யாருக்கு நல்லது இதெல்லாம் கேட்கணும். 41 பேர் இறந்திருக்காங்க, அந்த இறந்தவர்களுக்கு நல்லதா அல்லது விஜய்க்கு நல்லதா? விஜயை பாதுகாக்கிற மாதிரி ஒன்று நடந்துருச்சுன்னா அது விஜய்க்கு நல்லதா இருக்கலாம், ஓகே, ஏன்னா அதுக்குள்ள போக வேண்டியது. அப்படி இருந்தாலும் கூட விஜய் அதை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாது. அந்த உற்சாகத்தை என்னதை காட்டுறதுக்கு இருக்குது? நீங்க ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய குற்றத்துக்கு பின்னாடி மாட்டிட்டு கிடக்குறீங்க, அதை பாஜக பிளே பண்ணிட்டு இருக்குது, சரிங்களா? அதனால உற்சாகமாக வருகிறது என்பது உள்ளே நடந்ததை மறைப்பதற்காகவும் இருக்கலாம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து விட்டு முகத்தை மூடிக்கொண்டு வந்தது மாதிரி வந்தாலும் அதற்கும் ஒரு விமர்சனம் உண்டு. நீங்க கேஷுவலா இருங்க. உற்சாகம்ங்கிறது ஒரு வெற்றி, ஒரு நடக்காது ஒன்று நடந்து விட்டது என்றால், இப்போ நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று விட்டு அந்த கூட்டணி உறுதியாயிடுச்சு கையை காட்டிட்டு வந்தாரு, அதுல அது கூட அது வெற்றிலாம் கிடையாது, ஒரு நிம்மதி பெருமூச்சு தான், கூட்டணியா ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான். ஆனால் இங்கே நடந்தது என்பது ஒரு குற்ற விசாரணை, இதுல என்ன உற்சாகம் தேவைப்படுகிறது? அப்போ அங்கே நடந்தது என்னங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ஒரு சமிக்கையை மட்டும் வைத்துக்கிட்டு நாம பேசுறதுங்கிறது சரியாகவும் இருக்காது. ஆனா என்னுடைய பார்வைங்கிறது, நீங்க அதுல எந்த உணர்ச்சியை காட்டினாலும் தப்பு தான். எத்தனை நேரங்கள்ல பல உற்சாகமான நேரங்கள்ல கூட விஜய் அமைதியா இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். விஜய்க்கு அமைதி தெரியாதா? விஜய்க்கு சமிக்கை பண்ணாம வர முடியாதா? வர முடியும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அவர் வந்து உற்சாகத்தை காட்டுகிறாருன்னு சொன்னா, ஒன்று உள்வை வாங்கிய குத்தை காட்டிக்கொள்ளாமல் மறைப்பதற்கு உற்சாகம் காட்டினார், அல்லது அவருக்கு சாதகமான ஏதோ ஒன்று முடிந்து விட்டது அப்படின்னு அவர் நினைச்சுக்கலாம். ஆனா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன சொல்றதுன்னா, தன் உறுப்பாக இருக்கக்கூடிய சிபிஐ, இடி இந்த மாதிரியான அமைப்புகளை வைத்துக்கொண்டு ஒரு பேரத்தை நடத்துவதை பாஜக கபலீகரம் செய்கிறது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். விஜய்க்கு அது நன்மையா அல்லது பாஜகவுக்கு நன்மையா அல்லது அதிமுக, அதெல்லாம் விட்டுருங்க. ஓட்டு நாம போட போறோம், யாருக்கு போடுறது? நீ இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை இப்படி வந்து ஒரு அரசு நிர்வாகத்தின் உறுப்பை வைத்து விஜயை முறுக்குவதுங்கிறது, விஜயா முறுக்கிட்டு இருக்கிற விஜய் நாளைக்கு கையை முறுக்கி நீ உன் கூட்டணியை சேர்த்துட்டு ஒருவேளை நாங்க ஓட்டு போட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா விஜயா துணை முதல்வர், நாங்க நிதிஷ்குமாரை பார்க்கலையா, எங்களுக்கு பீகார்ல நடக்கிறது தெரியலையா? நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அரசியல் தெளிவு இருக்கு, எல்லாரும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து தெளிவா உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க. எந்தெந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ரொம்பவே கரெக்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அல்லது நாங்க வந்து மகாராஷ்டிராவில் ஷிண்டேக்கு நடந்ததை பார்க்கலையா? இதுக்கெல்லாம் அதுல வந்து மர்மமானது மர்மம் தான். அது எப்படி உனக்கிட்ட வந்தா மட்டும் மர்மமாகுது? சரிங்களா? இங்க எதுக்கு இல்லாமோ விளக்கம் சொல்லுகிற ஒரு பாஜக ஏன் செய்ய முடியல? அன்றிரவே அவசரமாக பாஜகவின் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து காத்து கிடக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாமே இருக்குல்ல. அப்போ எல்லா காட்சிகளையும் பாஜக செய்த அத்தனை விஷயங்களையும் நாம் அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறோம். கூவத்தூர்ல இருந்து அதிமுக செய்த அத்தனை மோசமான நடவடிக்கைகளுக்கு பின்னாடி யார் இருந்தார் அப்படின்னு சொன்னா அது முழுக்க பாஜக தான். இன்னைக்கும் விஜயை நெருக்கடி கொடுத்து கொண்டு, அப்ப விஜய்க்கு நடக்கிற நெருக்கடிங்கிறது விஜய்க்கு கிடையாது, அது எங்களுக்கு.
அப்போ ஒருவேளை நாங்கள் அதை நம்பி விஜயை நம்பியோ அல்லது அதிமுகவை எடப்பாடியை நம்பியோ ஓட்டு போட்டு விட்டுறோம்னு சொன்னா சொல்றேன், யார் ஆட்சிக்கு வருவா? அப்போ இந்த பசுந்தோலை போர்த்தி கொண்டு ஒன்று வரும். அந்த ஓநாய்க்கு நாங்கள் அந்த ஓநாயின் செயல்பாடுகளை நாங்கள் கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம். இது ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிற அந்த விழுமியத்தை உடைக்கிற வேலையை பாஜக செய்யுது. சரிங்களா? இதுல இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் விஜயை பொறுத்தவரையிலும் நெகோசியேஷன் அவர்களுக்கு நடந்ததானா நடந்துகிட்டே இருக்குது. அவர் நடக்கலைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதில் அவர்களுக்கு திருப்திகரமான ஒன்று நடக்கவில்லை. நான் இன்னும் கூடுதலாக சொல்றேன், அவர்கள் சொன்னது துணை முதல்வர் பதவி, இவர்கள் கேட்டது 2.5 ஆண்டு ஆட்சி காலம். அதாவது பாதி ஒருவேளை நான் இப்படியே சொல்லிடுறேன், ஒருவேளை விஜய் சொன்னது ஒற்றுக்கொண்டாலோ அல்லது அதை ஒத்துக்கொண்ட எதுக்கு ஒன்றுக்கு ஒத்துக்கொண்டாலும் கூட கீழே ஓட்டு போடுறாங்க. மறுபடியும் சொல்றேன், விஜய் ரசிகர்களை விட்டுருங்க, சாதாரண நடுநிலையாளர்கள், அதாவது ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் இருக்குல்ல, அவங்க எப்படி விஜயை கன்சிடர் பண்ணுவாங்க? 2.5 வருஷம் நீங்க 2.5 வருஷம் அவரா? இதுக்கு மத்தியில் மேல பாஜக இருக்குது, இது எங்களுக்கு தெரியாதா? அப்ப எங்களை யார் ஆளப் போகிறார்கள்ங்கிற கேள்வி மக்களுக்கு உள்ளார இருக்கிறது. அந்த கேள்விக்கு விஜய் இதுவரைக்கும் பதில் சொல்லலை. பாஜக என்னவும் பண்ணட்டுங்க. விஜய் என்ன சொல்றாப்புல, எனக்கு நெருக்கடி இருக்கானா? இருக்குது. என்ன நெருக்கடி கொடுத்தாலும் நாங்கள் வளைந்து கொடுக்க மாட்டோம். நெருக்கடி கொடுக்குறாங்கிறத உங்களால சொல்ல முடியும்னா அதை பகிரங்கமா சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு எதிராக எந்த காயையும் நகர்த்தாத திமுகவை இவ்வளவு விமர்சிக்க தெரிந்த உங்களுக்கு எதிராக இத்தனை அடிகளை கொடுக்கிற பாஜகவை குறித்து ஒரு வார்த்தை பேச முடியலன்னு சொன்னா நீங்க என்ன அரசியல் சக்தி? உங்களையே பாதுகாக்க முடியாத நீங்க எப்படி எங்களை பாதுகாப்பதற்கு உறுதுணையாக நிற்க முடியும்? அதற்கான சாட்சியமா இருக்கிற அந்த கரூரை நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். அதனால விஜய் அரசியலுக்கோ அரசியல் செய்வதற்கோ ஒரு முழு தகுதியற்ற நபராக இருக்கிறார். மேபி நாம இதுக்கு இடம் கொடுப்போம். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் எத்தனை % வர்றாருங்கிறத பொறுத்து தான் விஜயை எந்த கட்சியுமே மதிக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயனுடைய அரசியல் இன்னும் எப்படி போக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. எது எப்படியா இருந்தாலும் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இன்னைக்கு தேதிக்கு 4 முனை போட்டி அப்படின்றது உறுதியா இருக்கு. கள தகவல்களை நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.